ஹலோ மக்களே, இந்த ஒரு பதிவு மனிதாபிமானமற்ற மனம் கணக்க செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அதுவும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி கன்னியாகுமரியை சேர்ந்த சிறில் அப்படின்ற நண்பர் மிகவும் தெளிவாக பேசியிருக்காரு. அதை ஒரு வாட்டி கேளுங்களேன். ஒரு மனிதாபிமானமற்ற மனிதர்கள் நம்ம குளச்சல் நகராட்சியில, அதுவும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல, படிப்பறிவு உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படி ஒரு கீழ்த்தரமான சம்பவம் நடந்திருக்குது. மக்களே, நம்ம குளச்சல்ல ஒரு மண்டபத்துல கபீர் சொல்லக்கூடிய ஒரு தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க மண்டபத்துல உள்ள வேஸ்ட் எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம குளச்சல் நகராட்சி ஊழியர்கள் வாகனத்தை கொண்டு வந்து எடுக்க வந்திருக்காங்க. அப்ப கவனக்குறைவுனால, டிரைவரோட கேர்லெஸ்னால அந்த தாத்தாவை இடிச்சு தள்ளின பிறகும் கூட உள்ள சக ஊழியர்கள் அந்த தாத்தாவை எடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணவோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோ எந்த முயற்சியும் எடுக்காம, ஏதோ ஒரு நாய் ரோட்ல அடிபட்டு கிடந்தா எப்படி மக்கள் 4 பேர் கண்டிடாம ஐயோ பாவம்னு போவாங்களோ, அந்த மனசாட்சி கூட இல்லாம இவ்வளவு கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. வீடியோவை நீங்க பார்த்தாலே தெரியும். சரி, ஒருத்தங்களை மோதிட்டோம், அவங்கள உடனே காப்பாத்தி முதலுதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எந்த முயற்சியுமே எடுக்காம கூலா அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியான தாத்தா ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு வீட்டுல உள்ளவங்க கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த தாத்தா இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. இந்த உயிர் போறதுக்கு யாரு காரணம்? அவங்க எல்லாம் கடவுளுக்கு கணக்கு சொல்லியே ஆகணும். இப்படிப்பட்ட ஈவிரக்கம் இல்லாத கேவலமான மனிதர்கள் நம்ம குளச்சல் பகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்குது. இது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னா இது மாதிரி நாம யாருமே இப்படி அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது மக்களே. சரி, அந்த கபீர் தாத்தாவை இழந்து வாடக்கூடிய குடும்பத்துக்கு கடவுள் தான் ஆறுதல் செய்யணும்.